ஷேய் பாரத் மாதா பார்வதி சாப்பிட்ற உணவில் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் இதுதான் கணக்கு போட்டிருக்காரு. கெமிக்கல் சாப்பிட்ற உணவில் அந்த மருந்து அடித்து சாப்பிட விடுதான்ல, இது யார் கணக்கு கொடுக்கணும்? டாக்டர் பூரா கணக்கு கொடுக்கல. அப்போ ஒரு டாக்டர் விடுவாரா? நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா, டாக்டர் விடுவாரா? அந்த டைமில் ஒரு டாக்டர் விட மாட்டார். பிரைவேட் டாக்டர், கவர்மெண்ட் டாக்டர் ஒரு வேலை விட மாட்டார். எல்லாம் இந்த பேப்பர் சம்பாத்தியம் பண்ணதுக்கு விடுதான். படிக்கிறதுக்கு படித்து பிள்ளைகளை பூரா போகிறதுக்கும் அந்த கெமிக்கலில் நோய் உருவாகும். இது படிக்க விடுதான். இயற்கை சாப்பாடு விவசாயத்துக்கு படிக்க வேணா படிச்சிருக்கானா? பூமியில் விவசாயத்துக்குள்ளே ஒரு டாக்டராக படித்து அந்த கொடுக்கானா? காணொலியில் கொடுக்கானா? இந்த விளைச்சல் இப்படி விளைய வைக்கணும், இப்படி சாப்பிடணும், இப்படி கொடுக்கணும். ஆடு மாடு கோழி பறவைகள் அதுக்கும் தனியாக கொடுத்துருக்காரு கடவுள், நமக்கும் கொடுத்துருக்கார். நம்ம அழிக்கக்கூடாது. நம்ம இருக்கிற இடம் நம்ம என்ன மானிட நம்ம என்ன டாக்டராக கடவுள் கெட்ட கொடுத்துருக்காரு, நம்ம அழிச்சு வச்சுருக்கோம்னு எவனா கொடுத்துருக்கானா? டாக்டரு கொடுக்கல. குடும்பமே உள்ளே தூக்கி போட்டுருவார். புரியுதா? என்ன காரணம்? அந்த படிப்பு. நல்லா புரிஞ்சுக்கப்பா. கோட்டார் பூரா நீதிபதி சர்ச்சு கோட்டார் பூரா புரிங்கப்பா. இப்போ நீதிமன்றத்தில் டேப்பில் முன்னாடி ஒவ்வொரு ஐட்டமாக தயாரிக்கிறத கண்டுபிடிக்கிறவனை, ரசாயனத்தை கண்டுபிடிக்கிறவனை முன்னாடி வச்சு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு நீதிமன்றம் தனியாக போட்டிருக்கணும். தனியாக போட்டு நீதிமன்றத்திலேருந்து தப்பு செய்கிற கம்பெனிக்காரனை பூரா உள்ளே தூக்கி போட்டிருக்கணும். நீ போடல. இப்போ இவர் எடுப்பார், கடவுள் தான் எடுப்பார். கடவுள் எடுக்கல என்ன செய்வார்? என்னப்பா செய்வார்? கூண்டோடு தூக்கி உள்ளே ஓடுவார். குடும்பமே கூண்டோடு உள்ளே போயிடுவார். சரியா? அப்போ அவன் அந்த பூமியில் வந்து எங்கே என்னென்ன செஞ்சுருக்கான்னு அந்த இடம் பூரா சுற்றி மண்ணை பூரா டெஸ்ட் எடுப்பார். மண்ணை பூரா டெஸ்ட் எடுக்கல அவன் உள்ளே போயிடுவான். குடும்பமே உள்ளே போயிடும். என்னப்பா காகித பேப்பர் பெருசா, பூமி அழிக்கிறது பெருசா, இல்லை பில்டிங்காக போட்டு மில்லு தொழிற்சாலை போடுறது பெருசா? நல்லா கோட்டார் கணக்கு போடுதார். அந்த கணக்கை உச்சரித்து யோசனை பண்ணி பாருப்பா. எந்த நீதிமன்றத்திலையாவது உள்ள திங்கித பொருள் பாக்கெட் வரைக்கும் செக் பண்ண விட்ருக்கீங்களாப்பா? அது காணொலியில் விடணும் நீங்கள். அப்போ கோர்ட்டில் செக் பண்ணுறாங்க, அப்போ உள்ளே தூக்கி போட்டுருவாங்க. அப்போ அதுக்கு தப்பிக்கிறதுக்கு வழி வழக்கறிஞர் வச்சு தப்பிச்சிருந்தான். இது பெரிய தப்பு. வழக்கறிஞர்கள் தப்பிக்க விடுறது பெரிய தப்பு. புரிஞ்சுக்கோங்கப்பா. ஏன்னா கைலாசத்தில் ஓடுது கணக்கு. அப்படி ஓடுதுன்னா சூட்டிப்பாக இருக்கணும். எல்லாம் உள்ளே வந்து உட்காந்துருக்காரா ஐயா, கடவுள் நீதிமன்றமாக நடத்தாரா? வழக்கறிஞர்கள் தான் சூட்டிப்பாக இருக்கணும். அது வந்து கடவுள் சும்மா என்னமோ உட்காந்து கணக்கு போடுதாரு, நம்மளாட்டு போவோம் அப்படிங்கிற வார்த்தை போகக்கூடாது. இது எவ்வளவோ அவர் கணக்கு எடுப்பார், எல்லாம் பார்ப்பார், எல்லாம் சோதித்து பார்ப்பார். நீதிமன்றத்தில் எல்லாம் அனைத்தும் சோதித்து பார்ப்பார். கடவுளில் எல்லா சோதனையும் பார்ப்பார், எல்லாம் சோதித்து பார்ப்பார். என்னடா நம்ம உட்காந்து நம்மளுக்கே மரியாதை கொடுக்கலன்னா அப்போ மானிட பிறவி இது எவ்வளோ பெரிய தப்பு செய்தான்னு அந்த யோசனையும் பார்ப்பார். கடவுள் உலகத்தில் திரைலோகத்தில் வர்றது இது ஒரு அதிசயமாக இந்த ஜென்மத்தில் வாரார். அதான் உங்களுக்கு தெரியுமா இல்லையாப்பா? அதாவது தெரியுமா இல்லையா? தப்பு பூமியில் ஓவராக தப்பு நடக்க போய் குடும்பத்தோடு உட்காரணும் 7 ஜென்மத்துக்கு அப்புறம் பிள்ளைகளை வச்சு நான் உலகமே உடனும் கணக்கு அப்படிங்கிற கணக்கில் விட்டுக்கிட்டு இருக்கார். அது கூட உங்களுக்கு நீதிமன்றம் உங்களுக்கு மனத்தில் வரலையாப்பா? இப்போ சாப்பாட்டு உணவில் எடுக்காரு, அப்போ எல்லாம் செக் பண்ணால் என்ன நடக்கும்? அப்போ தப்பு செய்கிறது எது? நீதிமன்றமே தப்பு செய்யுது, கோர்ட்டில் தப்பு செய்யுது. கோர்ட்டு உள்ளே வழக்காடுறது தப்பு, அனைத்தும் உள்ள தப்பு வருதா இல்லையா? இப்போ செக் பண்ணால் என்ன நடக்கும்? விவசாயம் உள்ள கோர்ட்டில் இருக்குது. 100க்கு 100 விவசாயம் அழிக்கக்கூடாது. விவசாயத்தில் எல்லாம் கோயில் சாமி எல்லாம் இருந்தாலும் அது அவங்களாட்டு ஓரமாக உட்காந்துருப்பாங்க. அதுக்கு விவசாயம் நடக்கிறது அந்த மலைத்தன்மை எல்லாம் அந்த சாமி தான் உட்காந்து எல்லாம் அவங்கவுங்க அந்தந்த இடத்துக்கு விவசாயத்துக்கு தன்மைக்கு கடவுள்கிட்ட கேட்டு தண்ணி வேணும், ஆடு மாடு கோழி பறவைகள் வேணும். இங்கே கைலாசத்துலேருந்து வரம் வாங்கிட்டு போனவங்க அந்த வரத்தை வாங்கி அங்கங்கே விவசாய இடம் உலக நாடே அனுப்புனார். இது எல்லாமே நடத்தாமல் அவங்களும் வரம் வாங்கி நாசம் பண்ணிட்டாங்க. எல்லாம் கோட்ரு பிரியாணியை கறி கொடுத்து அதை பூரா கணக்கு முடிச்சிட்டார். இப்போ இந்த மானிட பிறவியை கணக்கு முடிக்கணும், அரசியல்வாதியை கணக்கு முடிக்கணும், நீதிமன்ற கோர்ட்டில் கணக்கு முடிக்கணும். இந்த 2 கணக்கை முடிக்காமல் அவருக்கு தூக்கம் வராது. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கப்பா. கோர்ட்டில் செக் பண்ணிலாம் கேட்காரு. இப்போ ஜட்ஜி கேட்காரு, ஐயா கேட்காரு, பூமியில் விளையிறத செக் பண்ணியா இல்லையா அப்படின்னு கேட்காரு. இல்லை நான் இராணுவத்தை வச்சு செக் பண்ணல, எல்லாம் உள்ளே போயிடுவான் அப்படின்ட்டார். முக்கால் சத்தியம். அதிகாரியெல்லாம் புரிஞ்சு நடங்கப்பா. எல்லா இடத்துலையும் கெமிக்கல் ஆல்கால் போட்டு தயாரிக்கிற இடத்துல போகிறான் அதிகாரி, போகிறான் மூடையும் அவன் வீட்டுக்கு கொண்டு போகிறான் வாங்கிட்டு தயாரிக்கிறவன்ட்ட போய்.
அடுத்தாப்புல ஒரு பணம் காகித பேப்பரும் வாங்கிட்டு போகிறான். 50,000 1 லட்சம் 2 லட்சம் 10 லட்சம் கொண்டா, இல்லைன்னா உள்ள கோர்ட்டில் தள்ளிடுவோம்னு இப்படி அரட்டி பிறக்கி அனைத்து அதிகாரி, காவல்துறையிலிருந்து அனைத்து அதிகாரி பூரா வாங்கிட்டு போகிறான். விஓ, தாசில்தார், பத்திரப்பதிவு, பத்திரம் வென்று எல்லாவனுமே வாங்கிட்டு போகிறான். எதுக்கு? பத்திரப்பதிவில் 2ஆம் நம்பர் திரிக்கிறதுக்கு கையெழுத்து போட்டு இடம் வாங்கி கொடுத்துருதான். விவசாயத்தை அழிக்க நீ மில்லுகள் தொழிற்சாலை கட்டிக்கோ, எங்களுக்கு மாதம் இல்லை 6 மாதம் 5 மாதத்துக்கு ஒருக்கா லஞ்சம் கொடு, நாங்கள் எங்கள் பொண்டாட்டி பிள்ளையோட குளிர் காஞ்சி இருக்கோம்னு போகிறான். இதெல்லாம் கண்டுபிடிக்கலையாப்பா? கண்டுபிடிக்காமல் இருங்க. நீதிமன்றம் கோர்ட்டில் முக்கால்